அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 1/5/2026 மே மாதத்தோட முதல் நாள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கடந்த 2-3 நாட்களாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க நேரம் கிடைக்கும் பொழுது அதை போய் பாருங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. இன்றைய தினம் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான 2 தண்ணீர் வழிபாடுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மற்ற பௌர்ணமிகளில் நீங்கள் தவற விட்டாலும் சரி, இந்த பௌர்ணமி இன்று இரவு நீங்கள் தயவு செய்து நாம் சொல்லக்கூடிய 2இல் ஒன்றையாவது நீங்கள் இன்று செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இன்றைய தினம் இந்த பௌர்ணமியில இருப்பதற்கும் அடுத்த மாதம் வரக்கூடிய வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில இருப்பதற்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். முன்னேற்றம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்துல முன்னேற்றம், குடும்பத்துல அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும், திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும், குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கான சூழல் அமையும், குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும், கருத்து வேறுபாடுகள் நீங்கும், யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அவர்களுடைய நோயின் தாக்கம் அடுத்த மாதத்திற்குள்ளார நிச்சயமா குறைஞ்சிடும், கடன் தீரும், வழக்கு இழுபறியா இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் முடியும், இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு கைகூடும். இப்படி சகலமும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் உங்களை கூட்டி செல்லும். அத்தனை சக்தி இந்த தண்ணீருக்கு இருக்குதா? ஏங்க நீங்க சும்மா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதையே சொல்றீங்க அப்படின்னு உங்கள பல பேர் யோசிக்கலாம். சத்தியமாக இந்த தண்ணீருக்கு நாம் விரும்பியதை நடத்தி காட்டக்கூடிய சக்தி இருக்கின்றது. ஸோ நீங்க நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இதுதான் உண்மை. ஏன்னா இந்த தண்ணீர் பஞ்சபூதங்கள்ல ஒன்று. சாதா தண்ணீருக்கே அவ்வளவு மகத்துவம் இருக்கும் பொழுது இன்று நம்ம நிலவொளிக்கு கீழே இந்த தண்ணீரை வைக்கும் பொழுது இது ஒரு மந்திர தண்ணீராக, ஒரு பவர்ஃபுல் மேஜிக் வாட்டராக இது மாறிடும். ஏன்னா அந்த சந்திரன்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிறது இந்த தண்ணீருக்குள் ஊடுருவும். நாம் நமது விருப்பத்தை, நமது ஆசைகளை, நியாயமானவற்றை இந்த தண்ணீர் கிட்ட சொல்லும் பொழுது அதையும் இந்த தண்ணீர் உள்வாங்கி கொள்ளும். ஸோ அதை ஒவ்வொரு அணுக்கள் இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர்ல எத்தனை அணுக்கள் இருக்குதுன்னு நம்மளால கணக்கிட்டே சொல்ல முடியாது. எண்ணில் அடங்காத அணுக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அணுக்களும் நாம் சொல்வதை கேட்டு அப்படியே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அது சொல்லும். கூடவே அந்த நிலவோட ஒளி இரவு முழுக்க இந்த தண்ணீரில் படும் பொழுது இது நம்ம என்ன சொன்னாலும் அதை நடத்தி காமிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தண்ணீராக மாறிடும். நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு கிளாஸ் பாட்டில், மூடி போட்ட பாட்டிலில் எடுத்துக்கலாம். ஆனால் கண்ணாடி தான் எடுக்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பிளாஸ்டிக் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு மூடி போடுறது, நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வேண்டிக்கும் பொழுது ஜஸ்ட்டு நிலவுக்கு கீழே நீங்கள் அமர்ந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நிலவு வெளிச்சம் எங்கே வருமோ அதற்கு கீழே அமர்ந்துக்கோங்க. இந்த தண்ணீர் கிளாஸில் ஜஸ்ட் இப்படி உங்களுடைய ஆள்காட்டி விரல், ஒரு விரலை மட்டும் நீங்கள் வச்சு, என்ன உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை, என்னுடைய கடன் சுமை தீர்வதற்கான பணம் என்கிட்ட வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், என் பையனுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும், என்ன வேண்டுமோ நீங்கள் கேட்கலாம். ஒரு நபர் மட்டும் அமர்ந்து கேட்கறதுனா கேட்கலாம், அல்லது 2-3 பேர் சேர்ந்து அமர்ந்து அவங்களுடைய விரலை இங்கே வச்சு நீங்கள் கேட்கலாம். எல்லாம் வேண்டிக்கிட்டதுக்கப்புறம் கண்களை மூடி சந்திர பகவானுக்கு நன்றியை கூறுங்கள், இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை கூறுங்கள், சிவபெருமானுக்கு நன்றியை கூறுங்கள். அதுக்கப்புறம் இதை ஒரு பாதுகாப்பான இடத்துல, பூனை தட்டி விட்டுடுச்சு, அது கீழே விழுந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல ஜஸ்ட் கொஞ்சம் அந்த நிலவோட ஒளி இதில் பட்டாலே போதும். ஒரு ஜன்னல் கிட்ட அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் வையுங்க. வீட்டுக்கு வெளியிலையும் வைக்கலாம், மொட்டை மாடியில் வைக்கலாம், இல்லை வீட்டுக்கு உள்ளார நில வெளிச்சம் வரும்னா அந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் மூடி போட்டு வையுங்க. மறுநாள் காலையில், அதாவது நீங்கள் சனிக்கிழமை காலையில் இந்த தண்ணீரை யாரெல்லாம் இந்த விரல் வச்சு வேண்டிக்கிட்டீங்களோ அவங்கெல்லாம் குடிக்கணும்.
யூ ஹாவ் டு ட்ரிங்க் திஸ் பவர்ஃபுல் வாட்டர். ஒரு என்ன சொல்கிறது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த தண்ணீர் இது. பெண்கள் வந்து உங்கள் கணவர் தீய பழக்கத்தில் இருக்கிறாரு, குடிக்கிறாரு, வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு, என்ன வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். ஆனால் 1 மாதம் மட்டும் இது செஞ்சால் நிச்சயமாக பலன் தராது. நீங்கள் தொடர்ந்து பல பௌர்ணமிகள் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். எந்த ஒரு விஷயமுமே எடுத்த உடனே நமக்கு அப்படியே இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு காலையிலே அப்படியே மேஜிக் போட்ட மாதிரிலாம் வாழ்க்கை மாறாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஒரு 7-8 மாதங்கள் செய்தால்தான் நமக்கு பலன் தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு வழிபாடு. இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் வைக்கலாம், உள்ளேயும் வைக்கலாம். இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கணும். 2வதாக நாம் பார்க்கக்கூடிய தண்ணீர் வழிபாடு. இதற்கும் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் நாம் சேர்க்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது பெண் தெய்வங்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்தாலும் சக்தி கலச வழிபாடு, ஏற்கனவே நம்முடைய சேனலில் அதை நான் பல மாதங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம பழைய பதிவுகளை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கலசம் அமைத்து உங்கள் மனதிற்கு பிடித்த பெண் தெய்வங்களை அதில் ஆவாகனம் செய்து மலர்களாலேயோ குங்குமத்தாலேயோ அந்த அம்பாலோட பெயரை சொல்லி 108 முறை அர்ச்சிக்கும் பொழுது நீங்கள் வேண்டிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நிறைவேறும். ஸோ அந்த அம்பாள், ஏதாவது உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு அம்பாலை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அந்த அம்பாலை நினச்சி அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் பிடித்த ஒரு மரம் வந்து வேப்ப மரம். ஸோ அந்த வேப்ப மரத்துலேருந்து இலைகளை வந்து நம்ம எடுத்துடுறோம். அந்த இலைகளை வந்து நம்ம இந்த தண்ணீரில் போட்டுடுங்க. மேலும் ஒவ்வொரு பொருளாக இந்த தண்ணீரில் நம்ம சேர்த்துடணும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பெண் தெய்வத்தோட பெயரை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார உச்சரிச்சுக்கிட்டு இன்று இரவோடு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து போயிடணும். அடுத்த நாள் காலையிலேருந்து அனைத்து விதமான சகல ஐஸ்வர்யமும் சௌபாக்கியங்களையும் எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. இதில் வேப்பிள்ளை, அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை நிற வாசனையான மலர்கள், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய். நான் வந்து 5 பொருட்களை வந்து போட்டிருக்கிறேன். ஒற்றைப்படை எண்ணில் நீங்கள் 5, 3, 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தண்ணீரில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் உங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டோட ஈசானிய மூலை வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் வையுங்க. சரிங்களா? அங்கே வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். இது வந்து திறந்தே இருக்கலாம். நில ஒளி இதில் படணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்கள் பூஜை அறையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய ஈசான்ய மூலை அதை வந்து பார்த்துக்கோங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் இதை நீங்கள் வச்சுடுங்க. டேபிள் மேலேயோ அல்லது கீழேயோ உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் இருந்தால் எந்த இடம் பாதுகாப்பானதோ அந்த இடத்த பார்த்து நீங்கள் வச்சுடுங்க. மறுநாள் காலையில் இதை நம்ம சொன்னபடி நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளிக்கலாம். குளிக்கவும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக நம்ம இந்த பதிவில் 2 முக்கியமான தண்ணீர் வழிபாடுகளை பார்த்தோம். இதில் நீங்கள் 2ஐயும் செய்யறதுனாலும் செய்யலாம், அல்லது 1 மட்டும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். வேப்பிள்ளை கிடைத்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள், இது மல்லிகை, பச்சை கற்பூரம், ஏலக்காயோடு சேர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஜவ்வாதோ அதை மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.